குழந்தைங்க ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, அதை மாத்தவே முடியாது. அடம் பிடிக்கிற குழந்தை அடம் பிடிக்கட்டும், அவங்கள மாத்த முடியாது. ஆனா உங்களை நீங்க மாத்திக்க முடியும். இது இப்படிதான் அப்படின்ற தன்மையை நீங்க உங்க மனசுக்கு சொல்லி கொடுங்க. 13 வயசுக்கு மேல, ஏன் இப்பெல்லாம் 5 வயசுக்கு மேலேயே குழந்தைங்க நீங்க சொல்றத கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு மேபி 4 வயசு குழந்தை 5 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா இப்பவே அவங்களுக்கு அந்த பழக்கங்களை உருவாக்குங்க. நீ இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் அப்படின்னு அந்த பீரியட்ல அந்த காலகட்டங்கள்ல அவங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடுங்க. நீங்க அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சொல்லி கொடுங்க. மற்றவர்களை உதாரணமா காட்டி வாழ்றதுக்கான வாழ்க்கையை கத்து கொடுங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? சின்ன குழந்தை தானே, இப்பவே படிக்கணுமா, சின்ன குழந்தை தானே, கொஞ்ச நேரம் டிவி பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் டிவியை போட்டு விடுறீங்க. 2 மணி நேரம் கைபேசியை கையில கொடுக்குறீங்க. சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள வாழ விட்டுறீங்க. அப்புறம் கொஞ்சம் டீனேஜ் வந்த பிறகு என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, என் பேச்சை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு எல்லா பிரச்சனையும் கொண்டு வரீங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். புரியுதுங்களா? நீங்க ஒரு விஷயத்த அணுகும் பொழுதே இது இப்படிதான், இதோட தன்மை இப்படிதான், எல்லாத்தையும் உங்களால மாத்த முடியாது. ஆனா நீங்க உங்களை மாத்திக்கலாம். அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. எந்தெந்த பிரச்சனை வருதோ அந்தந்த நேரத்துல சின்ன சின்ன யோசனைகளை, சின்ன சின்ன முயற்சிகளை கொண்டு போங்க. எதுவுமே நீங்க சத்தம் போட்டு கத்தி திட்டி மாத்த முடியாது. அன்பா பேசுறது மூலமா ஒரு சில சின்ன மாற்றங்களை கண்டிப்பா கொண்டு வர முடியும். அதுவே அதட்டி பேசியோ கத்தி பேசியோ டீனேஜ் குழந்தைங்க கிட்ட எந்த மாற்றத்தையும் நீங்க கொண்டு வர முடியாது. நீங்க நிறைய அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, நிறைய விடுகதை கேளுங்க, நிறைய கதைகள் சொல்லுங்க. இது மூலமா நீங்க உங்க குழந்தைங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்றீங்கன்னு பாருங்க. நீங்க அவங்க உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆனா மட்டும்தான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் தகவல்களையும் அவங்க கேட்டு அதை அவங்க மூளைக்கு கொண்டு போய் செயல்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லைன்னா அதை எப்படி செயல்படுத்துவாங்க? இப்போ ஒரு குழந்தை காலையிலே முழிக்கணும், இதுதான் உங்களோட ஆசை. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க முழிக்கணும். நீங்க பெட்லயே படுத்துட்டு எந்திரி, டைம் ஆயிடுச்சு, எந்திரி படி, எக்ஸாம் உனக்கு தானே, எனக்கு எக்ஸாம் இல்லல, நீதான் எந்திரிக்கணும், எந்திரி. இது தவறு. அவங்க எந்திரிக்கணும்னா முதல்ல பேரண்ட்ஸ் ஆகிய 2 பேருமே எந்திரிக்கணும். ஒருத்தர் எந்திரிச்சுட்டு ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம தூங்கணும், தப்பு இல்ல அப்படின்னு தான் தோணும். அதனால நீங்க சொல்றதை விட்டுட்டு செஞ்சு காட்டுங்க. குழந்தைங்க எப்பவுமே சொல்வதை கேட்டு வளர்றவங்க கிடையாது, செயல்களை பார்த்து, அதுவும் முக்கியமா பெற்றோர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து வளர்பவர்கள் தான் குழந்தைங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இன்னும் இது பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம்.